ஓம் சாந்தி 27/4/2024 காலை முரளி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் வந்திருப்பது ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்து ஆஸ்தியும் அடைவதற்கு. இங்கே நம்ம அப்பா கிட்ட வந்திருக்கிறதே நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய பணங்காசு செல்வம் எல்லாத்துலேயும் நம்ம செழிப்பாக இருக்கணும், அடுத்து மகிழ்ச்சி சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை இருக்கணும். இந்த 3 தேவைகளுக்காக தான் நம்ம அப்பா கிட்ட வந்திருக்கிறோன்னு அப்பா சொல்கிறாங்க. ஈஸ்வரிய வழிபடி நடப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தி கிடைக்கும். இந்த பிரம்மகுமாரிகளில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்ரீமத்து இது ஈஸ்வரன் டைரெக்டாக கடவுள் கொடுத்த வழி. அதுபடி நடக்கிறதுனால தான் இங்கே ஆஸ்தி கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஆஸ்தின்னு அப்பா சொல்கிறது சத்தியுகத்தை. கேள்வி: பாபா குழந்தைகள் அனைவருக்கும் வீணான சங்கல்பங்களை வெல்வதற்காக என்ன யுக்தி சொல்லி இருக்கிறார்? பாபா குழந்தைகள் அனைவருக்கும் வீணான சங்கல்பம் வெர்த்து தோட்டு வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை நீக்கணும் அப்படின்னா அப்பா என்ன யுக்தி சொல்லியிருக்கார்? பதில்: தீய சங்கல்பங்களை வென்றவராக ஆவதற்கு தன்னை ஆத்மா அப்படின்னு உணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு நம்மளை ஆத்மான்னு நினைக்கணும். நம்ம கூட இருக்கிற எல்லா ஆத்மாக்களையுமே சகோதரர்கள் அப்படின்னு நினைக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நம்மளோட கூட பிறந்த அண்ணனுங்க தான். அது சொந்த அப்பாவாக இருந்தால் கூட அம்மாவாக இருந்தால் கூட. சரீரத்தை பார்ப்பதால் தீய சங்கல்பங்கள் வருகின்றன. அதனால் புருவ மத்தியில் ஆத்மாவாகிய சகோதரனை பாருங்கள். தூய்மையாக வேண்டுமானால் இந்த திருஷ்டியை உறுதியாக்குங்கள். எல்லாருமே கரெக்டாக நம்ம புருவ மத்தியில் இருக்கிற அந்த ஆத்மாவை தான் பார்க்கணும். இவரும் ஆத்மா, நம்மளும் ஆத்மா, இவனும் ஆத்மா, நம்மளும் ஆத்மா, இவங்களும் ஆத்மா, நம்மளும் ஆத்மா. அப்படி நம்ம எல்லார்கிட்டையுமே எதிர்த்தாப்புல பேசுகிறப்ப கூட இந்த ஆத்மா நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. நிரந்தரமாக பதித்த பாவன் பாபாவை நினைவு செய்யுங்கள் எப்போவுமே. அதாவது இப்போ அப்பாவுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கி 1 மணி நேரம், அரை மணி நேரம், 2 மணி நேரம் அப்படி நினைவு செய்யறதை அப்பா சொல்லவே இல்லை அப்படி செய்யுங்கன்னு. எப்போவுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என்னோட நினைவுலேயே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நினைவின் மூலம்தான் ஆத்மாவின் கரை நீங்கி கொண்டே போகும். நம்ம செஞ்ச பாவ கணக்கு அப்போ தான் நீங்கணும் அப்பா சொல்கிறாங்க. குஷி ரொம்ப அதிகரிக்கும், மனசுக்குள்ளே குஷி அதிகமாக இருக்கும். மேலும் விகல்பங்கள் மீது வெற்றி பெறுவீர்கள். விகல்பங்கள் வீணான சங்கல்பங்கள் மீது வெற்றி பெறுவீர்கள். ஓம் சாந்தி. சிவ பகவான் தம்முடைய சாலிகிராமங்களுக்கு சொல்கிறார். சாலிகிராமங்கள் யார்? பாபாவோட குழந்தைகள். சிவ பகவான் வாக்கு என்றால் நிச்சயம் சரீரம் இருக்கும். சிவ பகவான் வாக்கு, அதாவது அவர் பேசுகிறாரு. அப்போ பேசுகிறாருன்னா அப்போ அவருக்கு சரீரம் இருக்க போய் தானே பேசுகிறாரு. ஏன்னா எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறோம்? சிவனுக்கு சரீரம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அவங்களே லிங்கத்தை தான் வச்சுருக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல சிவ பகவான் வாக்குன்னு சொல்கிறோன்னா எப்படி சொல்கிறோம்? அப்போ அவருக்கு வாய் இருக்குன்னு தானே அர்த்தம். சரீரம் இருக்குது, அப்போ தானே வாய் இருக்குது, அப்போ தானே பேசுகிறாரு. அப்போது தான் பேச முடியும். பேசுவதற்காக வாய் அவசியம் வேண்டும். ஆக கேட்பவர்களுக்கும் காது அவசியம் வேண்டும். ஆத்மாவுக்கு காதும் வாயும் உண்டு. ஏன்னா ஆத்மா கிட்ட காதும் இருக்குது, வாய் இருக்குது. அதனால தான் ஆத்மா கிட்ட பரமாத்மா பேசுகிறாரு. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்து கொண்டு இருக்கிறது. கடவுளே வழி சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. அது ராமரின் வழி எனப்படுகிறது. மற்றவர்கள் ராவணனின் வழிபடி நடக்கின்றனர். ஈஸ்வரிய வழி மற்றும் அசுர வழி. ஈஸ்வரிய வழி அரைக்கல்பம் நடைபெறுகிறது. பாபா ஈஸ்வரிய வழியை கொடுத்து உங்களை தேவதையாக ஆக்குகிறார். பிறகு சத்தியுக திரேதா யுகத்தில் அதே வழிமுறை தான் நடைபெறும். நம்ம இங்கே என்ன ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே நம்ம எந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டில் வாழ்கிறோமோ அதே ஸ்டேஜ் தான் நமக்கு அங்கே சத்தியுகத்தில் கிடைக்கும். அந்த வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும். அங்கே பிறவிகளும் குறைவு. ஏனெனில் அங்கிருப்பவர்கள் யோகிகள். யோகிகளுக்கு என்ன, எதனால் அப்பா யோகின்னு சொல்கிறாங்கன்னா, யோகிகளுக்கு ஆயுசு இங்கே இருந்தால் கூட தான். இங்கே கூட சன்னியாசி யோகியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயுசு கூட. அது இல்லாமல் இந்த சித்தர்கள் எல்லாம் சொல்கிறாங்க அவங்க இறக்குறதே கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவங்க ஃபுல் டைம் அந்த சித்துலேயே இருக்கிறதுனால. மற்றபடி துவாபர் கலியுகத்தில் ராவணனின் வழி. இங்கே பிறவிகளும் அதிகம். ஏனென்றால் போகி மனிதர்கள் போகியாக இருக்கிறதுனால ஆயுள் குறைவு அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க.
அநேக சம்பிரதாயங்களாகி விடுகின்றன, மேலும் அதிகமான துக்கத்தில் உள்ளன. ராமரின் வழி, அதாவது சிவ பாபா படி நடந்தவர்கள் பிறகு ராவணன் வழியில் ஒன்றி விடுகின்றன. ஆக முழு உலகமே ராவணன் வழிபடி நடக்கிற ஒன்றாக ஆகிவிடுகிறது. பாபா அனைவருக்கும் ராம் வழி தருகின்றார். சத்தியுகத்தில் இருப்பது ராமரின் வழி, ஈஸ்வரிய வழி, அது சொர்க்கம் எனப்படுகிறது. ஈஸ்வரிய வழி கிடைப்பதன் மூலம் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிறது. அரை கல்பத்திற்கு அது எப்போது முடிவடைகிறதோ அப்போ ராவண ராஜ்யம் தவப்பர்லேருந்து ஆரம்பிச்சிடுது. அதுவும் அசுர வழி. இப்போது தன்னைத்தானே கேட்டுக்கோங்க, நான் அசுர வழியில் என்ன செஞ்சு கொண்டு இருந்தோம், ஈஸ்வர வழியில் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? முன்பு நரகவாசியாக இருந்தோம், இப்போ சொர்க்கவாசியாக ஆகிட்டு இருக்கிறோம். சிவாலயத்தில் சத்தியுகம் திரேதா சிவாலயம் என்னப்படுகிறது. சத்தியுகம் திரேதா அப்பா என்ன சொல்கிறாங்க, சிவாலயங்கிறாங்க. எந்த பெயரினால் ஸ்தாபனை ஆகிறதோ அதற்கு பிறகு பெயரை கூட வைப்பார்கள். ஆக அது சிவாலயம். அங்கே தேவதைகள் வசித்து கொண்டிருக்கின்றன. எதை படைக்கிறார், அதுவும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். முழு சிருஷ்டியும் இச்சமயம் அவரை அழைக்கிறது. ஹே பதித்த பாவனா, தூய்மையாக்குபவரே, மேலும் ஹே லிபரேட்டர், விடுவிக்கக்கூடியவரே, ராவண ராஜ்யத்திலிருந்து துக்கத்திலிருந்து விடுவிப்பவரே என்று. இப்போது உங்களுக்கு சுகத்தை பற்றி தெரிந்திருப்பதால் இதை துக்கம் என புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை என்றால் அநேகர் இதை துக்கம் என்றே உணர்ந்து கொள்வதில்லை. எப்படி பாபா ஞானம் நிறைந்தவராக இருக்கிறாரோ, மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக இருக்கிறாரோ, அதுபோல் நீங்களும் ஞானம் நிறைந்தவராக ஆகிறீர்கள். விதைக்குள் மரத்தின் ஞானம் உள்ளது அல்லவா, ஆனால் அது ஜடம். சைத்தன்யமாக இருந்தால் சொல்லிவிடும், நீங்கள் சைத்தன்ய மரத்தினுடையவர்கள், அதனால் மரத்தை பற்றியும் அறிந்திருக்கிறீர்கள். பாபா மனித சிருஷ்டியின் விதை வடிவம் சத் சித் ஆனந்த சொருவம் எனப்படுகிறார். இந்த மரத்தின் உற்பத்தி மற்றும் பாலனை எப்படி நடைபெறுகின்றது என்பதை பற்றி யாரும் அறிய மாட்டார்கள். புதிய மரம் உற்பத்தி ஆகிறது என்பது இல்லை. இதையும் பாபா சொல்லி புரிய வைத்துள்ளார். பழைய மரத்தின் மனிதர்கள் அழைக்கிறார்கள், ராவணனிடமிருந்து என்னை விடுவீங்கள் என்று. ஏனென்றால் இச்சமயம் இது ராவண ராஜ்யம். அப்போ சீதா மட்டும் ராவணன்ட்ட போய் அங்கே சிறை அடைச்சி இல்லை. அப்போ நம்ம மொத்த மனிதர்களுமே ராவணனோட சிறையில் தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியலை நம்ம ராவணனோட சிறையில் இருக்கிறோன்னு. அந்த அளவுக்கு நமக்கு போதை மருந்தை கொடுத்து வச்சுருக்கிறான். நம்ம போதையில் இருக்கிறதுனால நம்ம உண்மையிலே அவனோட ஜெயிலில் இருக்கிறோன்னு நமக்கு தெரியவே இல்லை. இதுதான் உண்மை. மனிதர்கள் படைப்பவரை பற்றியோ படைப்பை பற்றியோ அறிந்திருக்கவில்லை. பாபா தான் கூறுகிறார், நான் ஒரே ஒரு தடவை மட்டுமே சொர்க்கத்தை படைக்கின்றேன். சொர்க்கத்துக்கு பிறகு நரகம் உருவாகிறது. சத்தியுகத்தில் ராவணன் வந்த பிறகு வாம மார்க்கத்தில் போய் விடுகிறார்கள், அதாவது உடல் உணர்வில். சத்தியுகத்தில் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் இருக்கும். ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்து இருக்கும். இப்போ காலையில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்பா என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க, ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி. அப்போ என்ன இதுலேருந்து அர்த்தம், ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி இங்கே சம்பாதிக்கிறோம். இதை தான் அங்கே போய் இதை வச்சு நம்ம வாழ்கிறோம். அப்போ எப்போ நம்ம தியானம் கொடுக்கணுன்னா, இந்த சம்பாதிக்கிற ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி இதில் கொஞ்சோண்டு குறைச்சிருந்தாலும் அங்கே போய் சத்தியுகத்துலேயும் நமக்கு நல்ல வாழ்க்கை, நார்மல் வாழ்க்கை தான் கிடைக்கும். சரி, பிரார்த்தி இவ்வளவு தான் நினச்சிட்டு வாழ்வோம். அதுக்காக இப்போவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இங்கே வந்திருப்பது பாபாவிடமிருந்து ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியினுடைய ஆஸ்தியை பெறுவதற்காக. ஏனெனில் சொர்க்கத்தில் ஒருபோதும் துக்கமே இருப்பதில்லை. உங்கள் மனதில் உள்ளது, நான் கல்பகல்பமாக புருஷோத்தம சங்கம யுகத்தில் முயற்சி செய்கின்றோம், மிக உயர்ந்த முயற்சி செய்கின்றோம். பெயரே எவ்வளவு நன்றாக உள்ளது, வேறு எந்த யுகத்துக்கும் மிக உத்தமமானது என்று சொல்வது இல்லை. அந்த யுகங்களோ ஏணிப்படியில் இறங்கியே வருகின்றனர், பாபாவை அழைக்கவும் செய்கின்றனர், சமர்ப்பணமும் ஆகின்றனர். ஆனால் பாபா எப்பொழுது வருவார் என்பது தெரியாது. அழைக்கவும் செய்கின்றனர், ஓ ஹாட்பாதர் விடுவீங்கள், வழிகாட்டி ஆகுங்கள் என்று. லிப்ரேட்டர் ஆவார் என்றால் நிச்சயமாக வர வேண்டி இருக்கும். பிறகு வழிகாட்டியாக அழைத்து செல்ல வேண்டியிருக்கும். பாபா குழந்தைகளை நீண்ட நாட்களுக்கு பின் பார்க்கிறார் என்பதால் மிகுந்த குஷி அடைகிறார். அவர் எல்லைக்கு உட்பட்ட தந்தை, இவர் சிவபாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை.
பாபா படைப்பவர், படைத்து பிறகு பாலனையும் செய்கிறார். மறுபிறவி எடுத்துதான் ஆக வேண்டும். சிலருக்கு 10, சிலருக்கு 12 குழந்தைகள் உள்ளனர். ஆனால் அதெல்லாம் எல்லைக்கு உட்பட்ட சுகம். காக்கையின் எச்சைக்கு சமமானது. தமோ பிரதானமாகி விடுகின்றன. தமோ பிரதானில் சுகம் மிகவும் குறைவு. நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிறீர்கள் என்றால் மிகுந்த சுகம் உள்ளது. சதோ பிரதானமாவதற்கான யுக்தியை பாபா சொல்கிறார். பாபா சர்வசக்திவான் எனப்படுகிறார். மனிதர்கள் நினைக்கிறார்கள் கடவுள் சர்வசக்திவான் என்றால் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும். இறந்தவரை உயிர் பிழைக்க செய்ய முடியும். ஒருமுறை யாரோ எழுதினார்கள், நீங்கள் கடவுள் என்றால் இறந்த ஈயை உயிர் தாருங்கள், செய்து காட்டுங்கள். இதுபோல ஏராளமான கேள்விகள் கேட்கின்றன. என்ன பாருங்க அந்த குழந்தையோட மனசு. ஈய போய் உயிர் உண்டாக்குங்குது. அதுவும் யார்கிட்ட? பரமபிதா கடவுள், இந்த உலகத்தையே படைச்சவர்கிட்ட, இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் சொல்லுது ஈய உருவாக்குங்கள், உயிர் கொடுங்க, உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு. உங்களுக்கு பாபா சக்தி கொடுக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் ராவணன் மீது வெற்றி கொள்கிறீர்கள். குரங்கிலிருந்து கோயிலுக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். ஆமாம், அந்த உலகத்தில் அப்படி தானே சொல்கிறீங்க. குரங்குலேருந்து பிறந்து வர்றாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதான் கரெக்டாக அப்பா சொல்கிறாரு. குரங்கிலிருந்து கோயிலுக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அவர்கள் பிறகு என்னென்ன உருவாக்கி விட்டார்கள்? உண்மையில் நீங்கள் எல்லாம் சீதைகள், பக்தைகள். உங்களை ராவணனிடமிருந்து விடுவிக்கிறேன். ராவணனிடமிருந்து உங்களுக்கு ஒருபோதும் சுகம் கிடைக்காது. இச்சமயம் அனைவரும் ராவணனின் சிறையில் உள்ளனர். ராமரின் சிறை என்று சொல்ல மாட்டார்கள். ராமர் வருகிறார் ராவணின் சிறையில் இருந்து விடுவிப்பதற்காக. 10 தலை உள்ள ராவணனை தயார் செய்கின்றார். அவனுக்கு 20 புஜங்களை காட்டுகின்றன. ஆமாம், 10 தலைனா ஒருத்தனுக்கு 2 கை இல்லையா? ஒரு தலைக்கு 2 கையினா 20 கையை காட்டுறாங்க. பாபா சொல்லி புரிய வைத்திருக்கின்றார். 5 விகாரங்கள் ஆண்களிடமும் 5 விகாரங்கள் பெண்களிடமும் உள்ளன. அது ராவண ராஜ்யம். 5 விகாரங்களாகிய மாயாவின் ராஜ்யம் எனப்படுகிறது. இவரிடம் நிறைய மாயா இருக்கிறது என்று சொல்ல மாட்டார்கள். மாயாவின் நஷா ஏறி இருக்கிறது என்பதல்ல. செல்வத்தை மாயா என்று சொல்ல மாட்டார்கள். தனம் சம்பத்தி எனப்படுகின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு சம்பத்தி முதலியன நிறையவே கிடைக்கின்றது. நீங்கள் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனெனில் இதுவோ படிப்பு. படிப்பில் கேட்க வேண்டியுள்ளதா என்ன? ஆசிரியர் என்ன கற்பிக்கிறாரோ அதை மாணவர்கள் படிப்பார்கள். ஒருவர் எவ்வளவு படிக்கிறாரோ அவ்வளவு அடைவார். கேட்பதற்கான விஷயம் இல்லை. இதில் தூய்மை வேண்டும். ஒரு வார்த்தைக்கு மதிப்பு பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது. பல லட்சம் மடங்கு. பாபாவை அறிந்து கொள்ளுங்கள், நினைவு செய்யுங்கள். பாபா அறிமுகம் கொடுத்திருக்கிறார். ஆத்மா எப்படி பிந்துவாக புள்ளி வடிவாக உள்ளதோ அதுபோல நான் கூட ஆத்மா புள்ளி வடிவாக இருக்கிறேன். எப்படி ஆத்மா புள்ளியாக இருக்கு, அதே மாதிரி தான் நம்ம பரமாத்மாவும் புள்ளியாக தான் இருக்கார். அவர் சதா தூய்மையாக இருப்பார். ஏன்னா அவர் எங்கேயும் உடம்பு எடுக்கிறதே இல்லை. உடம்பு எடுத்தால் தான் கண்ணால் ஒன்று, காதால் ஒன்று, வாயால் ஒன்றுன்னு தவறுகளை செஞ்சிகிட்ருப்போம். சாந்தி ஞானம் தூய்மையின் கடலாக இருக்கிறார். ஒருவருக்குத்தான் மகிமை. அனைவருக்கும் அவரவர் தகுதி என்பது இருக்கவே செய்கிறது. ஒவ்வொரு அணிவிலும் பகவான் இருப்பதாக நாடகமும் உருவாக்கி இருக்கிறார்கள். அப்பா எந்த பிரம்மபாவா உடம்புல வர்றப்ப அவருக்கு இருமல் வந்தால் அப்பா என்ன பண்ணிவிடுவாராம்? விலகிடுவாராம். அதை ஒரு தடவை பிரம்மபாபா கேட்டாராம், ஏப்பா என்னோட இருமல் ஓவராக இருக்குது, இதை நீ சரி பண்ண மாட்டியா அப்படின்னு. அதுக்கு அப்பா சொன்னாராம், நான் வந்திருக்கிறது சேவை செய்கிறதுக்கு, உன்னோட கர்மாவை நீக்கிறதுக்கு இல்லை. நீ என்னை நினைவு செஞ்சு உன் கர்மாவை நீக்கிக்க. உன் கர்மாவை என்னால் நான் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எப்படிப்பட்ட அப்பா பாருங்கள். ஒரு இருமல் வந்தோடனே டக்குன்னு விலகிடுவாராம் ஆத்மாவை, பிரம்ம பாபாவை விட்டு பரமாத்மா. அந்த அளவுக்கு இருக்கிறாரு. அவரை போய் சர்வவியாபின்னு வேற உலகத்தில் சொல்லிக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு அணுவிலும் பகவான் இருப்பதாக நாடகமும் உருவாக்கி இருக்கிறார்கள். நாடகத்தை பார்த்தவர்கள் அறிந்திருப்பார்கள். யார் மகாவீர் குழந்தைகளாக உள்ளனரோ அவர்களுக்கு பாபா சொல்கிறார், நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள், சாட்சியாக இருந்து மட்டும் பாருங்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து ராவண ராஜ்யத்தை முடித்து விடுகிறீர்கள். இது எல்லையற்ற விஷயம். அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட கதைகளை உருவாக்கியுள்ளன. நீங்கள் சிவசக்தி சேனை. சிவன் சர்வ சக்திவான் அல்லவா? பாப்ரே.
சிவனிடமிருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளும் சிவனுடைய சேனை நீங்கள். அவர்களும் சிவசேனை என்ற பெயரை வைத்து கொண்டுள்ளனர். எப்படி சிவனை கல்யாணம் பண்ணி அவரோட பராத்தி போகிறதா காட்டுறாங்க. வடநாட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா பராத்தியில் எல்லாரும் போவாங்க, மோளம் அடிச்சுட்டு எல்லோரும் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் சிவசேனை இந்த நாடகத்தில் கூட காட்டுறாங்க பாருங்கள். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி போகிறவன் இப்போ எப்படி இருப்பானா, இந்த இப்போ கூட வாழ்கிறாங்களே அது மாதிரி அகோரியா, அப்புறம் மயானத்தில் இருக்கிறவனா, அப்புறம் அரக்கனா, இப்படி பல ரூபத்தில் சிவனுக்கு பின்னாடி அந்த பராத்தி பார்வதியை கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிற பராத்தியில் பின்னாடி போகிறதா காட்டுவாங்க. உண்மையாக சொல்லப்போனால் அவங்க எல்லாரும் அந்த அதில் காட்டுற அத்தனை உருவங்களும் நம்ம தான். அந்த நாடகத்தை பார்க்குறப்ப உண்மையிலே நம்ம நினச்சிக்கணும், இந்த உருவங்களில் ஒருத்தர் தான் நம்ம நல்ல உருவமாக கெட்ட உருவமாங்கிறது நம்ம அப்பாவுக்கு தான் தெரியும். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அது நம்ம தான். அது உண்மையாக அந்த சீரியலை பார்க்குறப்ப இல்லை அந்த நாடகம் எங்கேயாவது பார்த்தீங்கனாலோ அந்த பிக்சரை பார்த்தீங்களாலோ அப்போ நினச்சிக்கோங்க, இதில் ஒருத்தன் நம்ம அப்படின்னு. அவர்களும் சிவசேனை என்று பெயர் வைத்து உள்ளனர். இப்போது உங்களுடைய பெயரை என்னவென்று வைப்பது? உங்களுக்கோ பெயர் பிரஜா பிதா பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள். அனைவரும் சிவனுடைய குழந்தைகள், முழு உலகத்தின் ஆத்மாக்கள், அனைவரும் அவருடைய குழந்தைகள். சிவனுடைய குழந்தைங்க தான் நம்ம. ஆனால் பிரம்மா பாபாவோட வாய் மூலயமா தானே பேசுகிறாரு. அப்போ அவர் அம்மாவாக வாழ்கிறாரு நம்ம கூட. அப்போ அம்மாவும் அப்பாவும் சேர்ந்ததுனால பிரஜா பிதா பிரம்மகுமார் குமாரிகள் அனைவரும் சிவனுடைய குழந்தைகள். முழு உலகத்தின் ஆத்மாக்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகள் தான். சிவனோட குழந்தைங்க தான் எல்லாருமே. இந்த பாபா குழந்தை ஆனாலும் சரி, ஆகாமல் இருந்தாலும் சரி, பக்தியில் இருந்தாலும் சரி, அகோரியாக வாழ்ந்தாலும் சரி, எந்த ஆதிவாசியாக வாழ்ந்தாலும் சரி, ஆனால் எல்லாருமே சிவனோட குழந்தைகள் தான். சிவனிடமிருந்து உங்களுக்கு சக்தி கிடைக்கின்றது. சிவபாபா உங்களுக்கு ஞானம் கற்றுத்தருகிறார். இதன் மூலம் உங்களுக்கு அவ்வளோ சக்தி கிடைக்கிறது. அரை கல்பத்திற்கு நீங்கள் முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்கிறீர்கள். இது உங்களுடைய யோக பலத்தின் சக்தி, அவர்களுடையது புஜ பலத்தின் சக்தி. பாரதத்தின் பழைய ராஜயோகம் மகிமை பாடப்பட்டுள்ளது. பாரதத்தின் பழமையான யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமெனில் விரும்பவும் செய்கின்றனர். அவங்களுக்கே எல்லாருக்கும் ஆசை வந்துட்டு பாருங்கள், பழைய காலத்தை அந்த யோகத்தை கற்றுக்கணும், ராஜயோகத்தை அப்படின்னு. அதன் மூலம் சொர்க்கம் ஸ்தாபனை ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்து வருவதற்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்தது. அவங்க அப்போவும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்து வர்றதுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்ததுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி உருவாயிட்டு? யோகத்தின் மூலம். நீங்கள் இல்லற மார்க்கத்தின் சன்னியாசிகள். அவர்கள் வீடு வாசலை விட்டு காட்டுக்கு சென்று விடுகின்றன. டிராமாவின்படி ஒவ்வொருவருக்கும் பாகம் கிடைத்துள்ளது. இவ்வளவு மிக சிறிய புள்ளியில் எவ்வளோ பாகம் அடங்கியுள்ளது. இதை இறைவனின் செயல் என்று சொல்வார்கள். பாபாவோ சதா சக்திவானாக தங்க யுகத்தவராக உள்ளார். இப்போது நீங்கள் அவரிடமிருந்து சக்தி பெறுகின்றீர்கள். இதுவும் டிராமா. 1000 சூரியன்களை விட தேஜோமயமானவர், அதாவது பிரகாசமானவர் என்பது இல்லை. யாருக்கு என்ன பாவனை உள்ளதோ அந்த பாவனையில் பார்க்குறாங்க. யாருக்காவது பிரகாசமாக அந்த காட்சி கிடைச்சிருக்கோ அவங்க சொன்னதுனால அதை எல்லாரும் சொல்கிறாங்க. அதே பாவனையில் பார்க்கிறார்கள். கண்கள் மிக சிவப்பாக ஆகிவிடுகின்றன. போதும், என்னால் சகிக்க முடியவில்லை. பாபா சொல்கிறார், அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் சமஸ்காரங்கள், இதுவோ ஞான மார்க்கமாகும். இதில் படிக்க வேண்டும். தந்தை ஆசிரியராகவும் உள்ளார், படிப்பு சொல்லி தருகின்றார். நமக்கு சொல்கிறார், நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். பாபா சொல்லி புரிய வைத்துள்ளார். தீயதை கேட்காதீர்கள். மனிதர்களுக்கு தெரியாது இது யார் சொன்னார்கள் என்று. முதலில் குரங்கு சித்திரத்தை உருவாக்கினார்கள். இப்பொழுது மனிதர்களுடையதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாபாவும் நளினி சகோதரி சித்திரத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த நளினி தாதி இப்போ கூட இருக்கிறாங்க, பம்பாயில் இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு பக்தியின் நஷா உள்ளது. பக்தியின் ராஜ்யம் நடக்கிறது அல்லவா? இப்போது ஞானத்தின் ராஜ்யம் உள்ளது. வித்தியாசம் ஆகிவிடுகின்றது. குழந்தைகளுக்கு தெரியும், நிச்சயமாக ஞானத்தினால் மிக சுகம் உள்ளது. பிறகு பக்தியால் படியில் கீழே இறங்குகின்றன. நாம் முதலில் சத்தியுகத்துக்கு செல்கிறோம். பிறகு சக்கரத்தில் பேன் போல கீழே இறங்குகிறோம். எப்போ கொசு போலன்னு அப்பா சொல்லுவாங்க, இன்றைக்கி பேன் போலன்னு மாற்றி சொல்லியிருக்காங்க. 1250 ஆண்டுகளில் 2 கலைகள் குறைந்து விடுகின்றன. சந்திரன் என்று கூறுவார்கள். சந்திரனுக்கு கிரகணம் பிடிக்கின்றது, கலைகள் குறைய தொடங்குகின்றன. அதனால தான் அந்த 2 கலை குறையிறதுனால தான் ராமோட கையில் இதை கொடுத்துருக்குறாங்க, அம்பு. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் அதிகரிக்கின்றன. 16 கலைகளாக ஆகிவிடுகிறது. அது அல்ப காலத்தின் விஷயம். இச்சமயம் அனைவர் மீதும் ராகுவின் கிரகணம் பிடித்துள்ளது. உயர்ந்ததில் உயர்ந்த பிரகஸ்பதியின்
தஜா தசா தாழ்ந்ததிலும் தாழ்ந்தது ராகுவின் தசா. ஒரேடியாக அனைத்தையும் இழந்து ஏழையாகி விடுகின்றன. பிரகஸ்பதி தசாவினால் நாம் ஏறுகின்றோம். அவர்கள் எல்லையற்ற தந்தை பற்றி அறிய மாட்டார்கள். இப்போது ராகுவின் தசாவோ அனைவரும் மீதும் நிச்சயமாக உள்ளது. இதை நீங்கள் அறிவீர்கள், வேற யாருக்கும் தெரியாது. ராகுவின் தசாதான் அனைத்தும் இழந்தவர்களாக ஆக்குகின்றது. பிரகஸ்பதி தசா மூலம் செல்வந்தராகின்றனர். பாரதம் எவ்வளவு செல்வம் மிகுந்த நாடாக இருந்தது. ஒரு பாரதம் மட்டுமே இருந்தது. சத்தியுகத்தில் ராம்ராஜ்யம் தூய்மையான ராஜ்யமாக உள்ளது. அதற்கு மகிமை உள்ளது. தூய்மை இழந்த ராஜ்யத்தில் உள்ளவர்கள் பாடுகின்றன, நிர்குணமாகிய என்னிடம் எந்த குணமும் இல்லை என்று. அந்த மாதிரி நிறுவனங்களும் உருவாகியுள்ளன. நிர்குண ஸ்தாபனம் அட இங்கே முழு உலகமே நிர்குண ஸ்தாபனமாக உள்ளது. ஒருவரின் விஷயமல்ல. குழந்தையை எப்போதுமே மகாத்மா என்கிறார்கள். நீங்கள் பிறகு சொல்கிறீர்கள் எந்த குணமும் இல்லை என்று. இதுவோ முழு உலகமே குணமில்லாத காரணத்தால் ராகுவின் தசா பிடித்துள்ளது. இப்போது பாபா சொல்கிறார், தானம் கொடுத்தால் கிரகணம் விட்டு போகும். இப்போது அனைவருமே சென்றாக வேண்டும் இல்லையா? தேகத்துடன் கூடிய தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு விடுங்கள். அங்கே என்ன சொல்கிறாங்க, கிரகணம் பிடிச்சா தானம் கொடுத்தா போயிடும்னு. ஆனால் இங்கே என்ன கேட்குறாரு அப்பா, உங்கள் எல்லாருக்குமே கிரகணம் தான் இருக்குது, அதுலேருந்து போகணுன்னா உங்கள் உடம்பையே கொடுங்க அப்படிங்கிறாரு. தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு விடுங்கள். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும். தூய்மை இல்லாத காரணத்தினால யாராலும் திரும்பி செல்ல முடியாது. இப்போது தூய்மை ஆவதற்கான யுக்தி சொல்கிறார். எல்லையற்ற பாபாவை நினைவு செய்யுங்கள். எல்லையற்ற பாபாவை நினைவு செய்யுங்கள். அநேகர் சொல்கின்றன, பாபா நான் மறந்து போகிறேன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, பதித்த பாவனர் பாபாவை மறந்துவிட்டால் நீங்கள் எப்படி தூய்மையாவீர்கள்? என்ன சொல்கிறீர்கள் என்பதை சிந்தனை செய்யுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம யார் வயிற்றில் பிறந்திருக்கிறோமா அந்த அப்பாவை நம்ம அப்பா இல்லை ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவோமா? அவர் நமக்கு தெரியுதுல்ல, நம்ம அப்பாவை நம்ம பார்த்தோம்னா கட்டாயம் சொல்கிறோம் இது நம்ம அப்பா. அதே போல் இங்கே இவர் நம்மளோட ஒரிஜினல் அப்பா. இவரை நம்ம எப்படி மறந்துடுறோம் அப்படின்னு சொல்ல முடியும்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தை. நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்காக. நிராகார தந்தை சகாரத்தை வந்துள்ளார். அப்போது தான் படிப்பு சொல்லி தர முடியும். இப்போது பாபா பிரம்மாவுக்குள் பிரவேசமாகி இருக்கிறார். இவர் பாப்தாதா. அவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால பாப்தாதா. இருவருடைய ஆத்மாக்களும் இந்த பூர்வ மத்தியில் உள்ளன. நீங்கள் சொல்கிறீர்கள் பாப்தாதாவாக. நிச்சயமாக 2 ஆத்மாக்களுமே இருக்கும், சிவபாபா மற்றும் பிரம்மாவின் ஆத்மா. நீங்கள் அனைவரும் பிரம்மகுமார் குமாரிகளாகிறீர்கள். உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது என்றால் புரிந்து கொள்கிறீர்கள். நாம் சகோதரர்கள். பிறகு பிரஜா பிதா பிரம்மா மூலம் நாம் சகோதர சகோதரி ஆகிறோம். இந்நினைவு பக்காவாக இருக்க வேண்டும். ஆனால் பாபா பார்க்கிறார், சகோதர சகோதரி என்பதிலும் கூட பெயர் ரூபத்தின் கவர்ச்சி உள்ளது. அநேகருக்கு இதனால் விகல்பங்கள் தீய எண்ணங்கள் வருகின்றன. இப்போது பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து சகோதரன் என்ற திருஷ்டியில் பாருங்கள். ஆத்மாக்கள் அனைவருமே சகோதரர்கள். தந்தை சகோதரர்களாக இருந்தால் தந்தை அவசியம் வேண்டும். அனைவருக்கும் ஒரே தந்தை. அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றனர். இப்பொழுது பாபா சொல்கிறார், சதோ பிரதானம் ஆக வேண்டும் என்றால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். எந்த அளவுக்கு நினைவு செய்யுங்களோ அந்த அளவுக்கு கரை நீங்கிக்கிட்டே போகும், குஷி அதிகமாகும். வரிசை கிரமமாக முயற்சிக்கு அனுசாரம் கவர்ச்சி என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இடையில அப்போ அந்த வரிசைக்கு கிரமங்கிறத போடுறத மட்டும் மறக்கவே மாட்டேங்கிறார். ஏன்னா எல்லாரும் கேட்பாங்களாம், நான் இவ்வளவு நினைவு செஞ்சேனே, என்ன மட்டும் இப்படி ஆக்கினான்னு கேட்டுருவோம்லாம். அதுக்காக ஒவ்வொரு வார்த்தையிலையும் கச்சிதமாக இருக்கிறாரு. அவரை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளே அன்பு நினைவுகள். குட் மார்னிங், நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. படிப்பின் மீது முழு கவனம் செலுத்தி தன்னை செல்வந்தராக ஆக்கி கொள்ள வேண்டும். எதையும் கேட்கக்கூடாது. ஒரு பாபாவின் நினைவு மற்றும் தூய்மையின் மூலம் பல கோடிக்கு அதிபதி ஆக வேண்டும். 2. ராகுவின் கிரகணத்திலிருந்து விடுபடுவதற்கு விகாரங்களை தானமாக கொடுக்க வேண்டும். தீயதை கேட்கக்கூடாது. எந்த விஷயங்களில் கீழே இறங்கினமோ, குணமற்றவர்களாக ஆனோமோ அவற்றை புத்தியிலிருந்து மறந்து விட வேண்டும். வரதானம். முதலில் நீங்கள் என்ற மந்திரத்தின் மூலம் அனைவருடைய மரியாதையை பெறக்கூடிய பணிவானவராக இருந்து மகானாக ஆகுவீர்களாக.
நம்ம பிரம்ம பாபா கூட ஒரே இடத்துல மதுபனில் உட்காந்துக்கிட்டு மற்ற குழந்தைங்கள தான் நீங்கள் போங்க சேவை செய்யுங்கன்னு சொன்னாரே தவிர அவர் போய் எங்கே போயும் அவர் எந்த ஒரு சேவையும் செய்கிறதுக்காக போகலை. ஏன்னா அவர் தன்னோட குழந்தைங்கள மேலே நான் மட்டுமே செஞ்சு நான் மட்டுமே முன்னேறணும்னு நினைக்காம தனக்கு சமமாக தன்னோட குழந்தைங்களையும் ஆக்கணும்னு எப்படி பிரம்ம பாபா நினச்சாரோ அதே மாதிரி தான் நம்ம கூட எல்லாருமே நீங்கள், அதாவது எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் செய்யுங்க. நீங்கள் இப்போ அப்பாவை நீங்கள், இப்போ நான் இல்லை எல்லாமே நீங்கள், என்னோடய பொருளை அத்தனையும் என்னோட இல்லை அது எல்லாம் உங்களோட, அப்படி எல்லாத்தையுமே அடுத்தவங்கள்ட்ட சாட்டிடணும். எதையுமே நம்ம வச்சுக்கக்கூடாது. அதை தான் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். எப்பா இது எல்லாமே உன்னோட, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வரதானம். முதலில் நீங்கள் என்ற மந்திரத்தின் மூலம் அனைவருடைய மரியாதையை பெறக்கூடிய பணிவானவராக இருந்து மகானாக ஆகுவீர்களாக. பணிவானவர் தான் சர்வ மகான் ஆவார். இந்த மகா மந்திரம் சதா நினைவு இருக்க வேண்டும். யாருமே அவங்க ராங்காக இருந்தாங்க, ரொம்ப ஈகோவாக இருந்தாங்க, ரொம்ப கோபக்காரராக இருந்தாங்க, அதனால அவர் ரொம்ப முன்னேறிட்டார் அப்படின்னு யாரையுமே சொல்கிறது கிடையாது. அமைதியாக இருந்தாங்க, சாந்தமாக இருந்தாங்க, அதனால அவங்க முன்னேறினாங்கன்னு சொல்கிறது தான் இருக்குது இந்த உலகத்தில். அதுவே சாட்சியாக இருக்குது நமக்கு. முதலில் நீங்கள் என்று கூறுவது தான் அனைவருடைய மரியாதை பெறுவதற்கான ஆதாரம். மகான ஆகுவதற்கான இந்த மந்திரத்தை வரதான ரூபத்தில் சதா தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் குரு கோவிந்த் சிங் இருக்கார்ல, அவர் 13ஆம் தேதி பிறந்தார். நான் கூட 13ஆம் தேதி தான் பிறந்திருக்கிறேன். அவர் 13ஆம் தேதி பிறந்திருக்காரு. அது வடநாட்டில் இந்தியோட மொழியில் தேரா, 13ங்கிறதுக்கு பேர் தேரா. அவர் எனி டைம் தேரா 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 இதையே உச்சரித்து ஒரு தர்மத்தையே உருவாக்கிட்டார் பாருங்க. தேரா 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 அந்த வார்த்தை, அந்த 13 தேரானா என்ன அர்த்தம்? உன்னோட அப்படின்னு அர்த்தம். அதை சொல்லியே அவர் வாழ்க்கையில் முன்னேறிட்டார். அவர் பிறந்தது 13. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். வரதானங்களிலேயே வளர்ந்து கொண்டே பறந்து கொண்டே இலக்கை சென்றடைய வேண்டும். அது பரிஸ்தாவாகவே இருக்கணுங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் மேலேயே ஓடிப்பிடுங்கிறாரு. எப்பொழுது வரதானங்களை காரியத்தில் பயன்படுத்துவதில்லையோ அப்பொழுதே உழைக்கின்றீர்கள். ஒருவேளை வரதானங்களால் வளர்ந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், வரதானங்களை காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் உழைப்பு முடிந்துவிடும். எப்போது வெற்றி மற்றும் திருப்தி அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன். முகத்தின் மூலம் சேவை செய்வதற்காக தன்னுடைய புன்சிரிப்புடன் கூடிய ரமணிகரமான மற்றும் கம்பீரமான சுரூபத்தை வெளிப்படுத்துங்க. கோயிலில் இருக்கிற எல்லா தேவியுமே சிரிச்சுக்கிட்டு கையை ஆசீர்வாதம் கொடுத்துட்ருக்கு இல்லையா? எப்போவுமே நம்மளையும் அப்படியே இருக்க சொல்கிறாரு. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.